தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த வார எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாமி நகைகள் எல்லாமே பேங்க்கில் இருக்குது. இங்கே கார்த்தி கையெழுத்து போட்டால் தான் அந்த நகையை எடுக்க முடியும். ஸோ எல்லாருமே பேங்குக்கு போயிருக்காங்க. அப்போது கார்த்தி ஒரு பிளானை போடுறாரு. அந்த பிளானில் பார்த்திங்கன்னா வெளியில் கார் இடிக்கிற சத்தம் கேட்குது. கார்த்தி அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நைஸாக பின்வாசல் வழியாக மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு நகையை சைன் போட்டு எடுத்துறாரு. ஸோ நகையை பார்த்ததுமே பாட்டி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நகையை நல்லபடியாக எடுத்தாச்சு, இனி கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது என்னது நகையை எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி செம ஷாக் ஆகுறாங்க சந்திரா. அந்த இடத்துல நகையை எடுத்துகிட்டு எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. அப்போது சந்திராவை சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னை நம்பி இங்கே வந்த பாரு, என்ன சொல்லணும், இன்றைக்கும் என்னை அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட சந்திராவை திட்டு அந்த இடத்துல கார்த்தி என்ன பண்ணுறாரு, சந்திரா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. பயங்கரமாக கோவம் உள்ள ஏதாவது செஞ்சு என்னை எப்படியாவது மாட்டி விடணும்னு தோணுதில்லை அப்படின்னு சொல்லி சந்திராவுடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்த இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் சந்திராவுக்கு மீண்டும் ஒரு பல்பை கொடுத்துருக்காரு அப்படின்றதான். ஸோ சாமுண்டீஸ்வரி இருந்தும் சாமி நகைகளை கையெழுத்து போட்டு எடுத்து கொடுத்துட்டாரு. இனி கும்பாபிஷேகம் நடக்கிறதான் பாக்கி. அதில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.